Hello friends, welcome to REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு பேப்பர் குயிலிங் ஸ்ட்ரிப்ஸும் நீடிலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கடையில் வாங்கினது தான். 5mm, 3mm, 2mmல இந்த ஸ்ட்ரிப்ஸ் கிடைக்கும். இப்போ இதை வீட்டிலையே செய்கிறதுக்காக நம்மளுக்கு கலர் பேப்பர் தேவைப்படும். அதே மாதிரி ஒரு போர்டு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ணுறதுக்காக. நான் வந்து 2 கலர் பேப்பர் சூஸ் பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து மெஷர் பண்ணிக்கலாம். எத்தனை எம்எம்ல உங்களுக்கு ஸ்ட்ரிப்ஸ் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துகிட்டு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லைன்லாம் வரையிலைங்க. 2 பக்கமும் மெஷர் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்ட்ரைட்டாக கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணலாம். பட் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணுறதை விட கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இது வரும். உங்களுக்கு எத்தனை ஸ்ட்ரிப்ஸ் தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 8 ஸ்ட்ரிப் வந்து பிங்க் கலர்லையும் 8 ஸ்ட்ரிப் வந்து க்ரீன் கலர் பேப்பர்லையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். க்ரீட்டிங் கார்ட் செய்கிறதுக்கு, அப்புறம் வந்து ஜுவல்லரி ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களுக்காக நம்மளுக்கு இந்த பேப்பர் குயிலிங் ஸ்ட்ரிப்ஸ் தேவைப்படும். வீட்லேயே கலர் பேப்பர் இருந்தது அப்படின்னா நீங்களே உங்களுக்கு தேவையான எம்எம்ல இந்த பேப்பர் குயிலிங் ஸ்ட்ரிப்ஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ரீன் கலர் எடுத்துகிட்டு மெஷர் பண்ணிட்டு கட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா ஒயிட் பேப்பரை எப்படி கலர் பேப்பராக ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ என்னோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு 8 ஸ்ட்ரிப் வந்து பிங்க் கலரில் கட் பண்ணிவிட்டேன். 8 ஸ்ட்ரிப் வந்து க்ரீன் கலரில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம நீடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து கடையில் நம்ம வாங்கக்கூடிய பேப்பர் குயிலிங்கான நீடில். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம தைக்கிற ஊசி இருக்கு இல்லையா, அந்த ஊசியோட அந்த ஹோல் பகுதி வந்து கட்டான மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து வீட்லேயே எதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த நீடில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது வந்து அகர்பத்தி இருக்கு இல்லையா, அது வந்து எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த குச்சியை. அதை எடுத்துகிட்டு கட்டர் யூஸ் பண்ணி கொஞ்சமாக சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் பேப்பர் குயிலிங் பண்ண முடியும். டைட் குயிலிங் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். எப்போவுமே டைட் குயிலிங் பண்ணும்போது நீங்கள் வந்து பேப்பர் ஸ்ட்ரிப்பை ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால கரெக்டான ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் அதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது நான் ரெடி பண்ணுறதுக்காக ரீஃபில் எடுத்திருக்கேன். இந்த ரீஃபில் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. காலியான ரீஃபில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரீஃபிலையுமே எட்ஜில் வந்துட்டு கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதையுமே நம்ம குயிலிங் டூலாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட குயிலிங் நீடில் இல்லைன்னா மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். இப்போ 2வது மெத்தட்லேயும் நம்ம செஞ்சாச்சு. இப்போ வந்து 3வதாக நான் வந்து பட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பட்ஸில் இருக்கிற இந்த காட்டனை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதையுமே நம்ம எட்ஜில் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டு இதையும் குயிலிங் நீடிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ரோல் பண்ணுறதுக்குமே இது வந்து கிட்டத்தட்ட கடையில் வாங்கின நீடிலில் நம்ம பேப்பர் குயிலிங் ரோல் பண்ணுற மாதிரியே இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்தது இந்த பட்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சிருந்த நீடில். அதுக்கப்புறமா நான் எடுத்துருக்கிறது வந்து ஸ்கீவுட். இந்த மாதிரி பேம்பூ ஸ்டிக் இருந்ததுன்னா இதை எடுத்துட்டு எட்ஜில் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதையுமே நீங்கள் பேப்பர் குயிலிங் நீடிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு செய்யும்போதுமே கரெக்டாக வந்தது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ண அகர்பத்தி நீடில் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேப்பர் குயிலிங் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு ஜோடி ஜிமிக்கி கம்மல் ரெடி பண்ண போகிறேன். ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு 4 பிங்க் கலர் ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா 4 க்ரீன் கலர் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்து ஒட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இந்த ஜிமிக்கி கம்மல் ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து நான் ஹூக் ட்ராப் மாதிரி ரெடி பண்ண போகிறேங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணும்போது கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக க்ளூ போட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப்ஸை ஃபுல்லாக நீங்கள் குயில் பண்ணி முடிக்கும்போது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் தூசி இதெல்லாம் பட்ட மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் தேவைக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பையுமே நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ரோல் பண்ணிக்கோங்க. அது ட்ரை ஆகாமல் நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா திருப்பி உங்களுக்கு எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் ஜிம்கா மோல்டில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக வராது. அதுக்காக தான் வந்துட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன்.
நான் வந்து ஸ்பீடாக வச்சுருக்கிறதுனால வீடியோவை ஸ்பீடாக வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அப்படியே நான் சுற்றுற மாதிரி தெரியும். இதே மாதிரியே ஜிமுக்கா கம்மலுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து இந்த ஸ்ட்ரிப்ஸை ஒட்ட வச்சுட்டு அதை நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு இதை எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாகவே எடுத்துக்கணும். எப்போவுமே நம்ம டைட் கோயிலிங் ரோல் பண்ணோம் அப்படின்னா எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும், இல்லைனா அது பிரிஞ்சு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பேப்பர் கோயிலிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் டாய்ஸ் ரெடி பண்ணலாம், க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ணலாம், ஜுவல்ஸ் ரெடி பண்ணலாம், என்ன வேணால் ரெடி பண்ணலாம். பேப்பர் குயிலிங்கில் நான் வந்து நிறையா கம்மல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஃபுல்லாகவே நான் ரோல் பண்ணி முடிச்சிட்டேங்க. இதை வந்து நான் ஜிமுக்கா மோல்டில் வச்சுட்டு கரெக்டாக இதை ரெடி பண்ணிக்கிறேன். இதை ரெடி பண்ணிவிட்டு உள்பக்கமாக க்ளூ அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உள்பக்கமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வெளிப்பக்கமாகவும் க்ளூ நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நான் க்ளூ எல்லாம் போட்டுவிட்டேன், இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் ஒரு ஐபின் எடுத்திருக்கேன். ஐபின் எடுத்துகிட்டு க்ளூ வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த ஹோல் மறைஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பேர்ல் எடுத்திருக்கேன் ஒயிட் கலரில், அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஹூக் ட்ராப் இயர்ரிங் மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். இதை நோஸ் பிளேயர் வச்சு டைட் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான், ரொம்பவே க்யூட்டாக இந்த ஜிமுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.